மார்கழி மாதத்தில் வரும் பண்டிகைகளில் மிகவும் சிறப்பானது வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரும் இதற்கு முக்தி ஏகாதசி, முக்கோடி ஏகாதசி, பெரிய ஏகாதசி என்று பல பெயர்கள் உண்டு. வைகுண்ட ஏகாதசி 2025 ஆண்டு எவ்வாறு விரதம் இருப்பது மற்றும் விரதம் இருப்பதினால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவர்கள் வைகுண்ட ஏகாதசியிலாவது விரதம் இருந்தால் சிறப்பான பலனை அடையலாம். இப்பொழுது வைகுண்ட ஏகாதசி அன்று எவ்வாறு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என பார்ப்போம். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதற்கு முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும். குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாம். ஏகாதசி விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை பறிக்கக்கூடாது. பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்துவிட வேண்டும். மேலும் 7 முறை துளசி இலையை மட்டும் சாப்பிடலாம். துளசி இலை வெப்பம் தரக்கூடியது. ஏகாதசி விரதம் இருப்பது மார்கழி மாதமான குளிர்காலம் என்பதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை உட்கொள்ள வேண்டும். முழு நாளும் உணவருந்தாமல் இருக்க முடியாதவர்கள் காய்கனிகள், பழங்கள், பால் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து உண்ணலாம். முக்கியமாக பைத்தம்பருப்பால் செய்த கஞ்சி பெருமாளுக்கு விசேஷம். எனவே அதை செய்து இறைவனுக்கு படைத்துவிட்டு நாமும் பருகலாம். இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி முதலியவற்றை ஓதுவதுமாக இரவு பொழுதை உறங்காது கழிக்க வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று காலையில் 21 வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும். இதில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும். துவாதசி அன்று அதிகாலையில் உணவு அருந்துவதை பாரணை என்கிறார்கள். துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலிலும் உறங்கக்கூடாது. ஏகாதசி விரதம் 10வது திதியாகிய தசமி, 11வது திதியாகிய ஏகாதசி, 12ஆம் திதியாகிய துவாதசி என்று 3 திதிகளிலும் மேற்கொள்ளும் விரதமாக அமைந்துள்ளது. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பாவம் அனைத்தும் நீங்க பெற்று வைகுண்டம் சேர்வார்கள். மேலும் சகல சௌபாகியங்களையும் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் பெறுவார்கள். வைகுண்ட ஏகாதசி அன்று விடியற்காலை அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது வழக்கம். சொர்க்கவாசல் வழியே செல்பவர்கள் பாவம் தீர்ந்து சொர்க்கம் சென்றடைவார்கள் என்பது ஐதீகம். வைகுண்ட ஏகாதசியானது ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12:04 மணிக்கு துவங்கி ஜனவரி 10ஆம் தேதி காலை 10:02 மணி வரை ஏகாதசி திதி உள்ளது. அன்றைய தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவதால் இது வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் அற்புத விரத நாளாக கருதப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி அன்று நாம் சொல்ல வேண்டிய மந்திரம்: 1. ஓம் நமோ நாராயணாய நமக. 2வதாக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அல்லது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரங்களை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உண்மையான பக்தியுடன் பெருமாளின் அருள் கிடைக்க இந்த மந்திரங்களை சொல்ல தெரியாதவர்கள் அன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை 7 முறை தொடர்ந்து கேட்பதன் மூலமும் நாராயணனின் அருளை பரிபூரணமாக பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.